Taste the Daily. கடந்த 4 ஆண்டுகளாக ஸ்டாலின் மாடல் அரசால் தமிழகத்தின் அனைத்து விவசாயிகளும் பல்வேறு வகைகளில் பாதிக்கப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் வேதனை. நெல்லானாலும் கரும்பானாலும் பயிர் வகைகளானாலும் மஞ்சள் ஆனாலும் உரிய விலை கிடைக்காமல் விவசாயிகள் பெரும் நஷ்டம் அடைந்திருப்பதாக ஆதங்கம். தென் மாவட்ட மா பயிரிடும் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். ஒருங்கிணைந்த திண்டுக்கல் மாவட்ட கழகங்களின் சார்பில் வரும் 20ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. மா சாகுபடி விவசாயிகளின் துயரங்களை போக்குவதற்கு முன்வராத விடியா திமுக ஆட்சியாளர்களை கண்டித்து வரும் 20ஆம் தேதி கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம். கிருஷ்ணகிரி பேருந்து நிலையம் அருகே காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமி அறிவிப்பு. கீழடியில் அகழாய்வு பணியை முதலில் அறிமுகப்படுத்தியதே அதிமுக பொதுச் செயலாளர்தான். உண்மையை மறைத்து வாய்க்கிழிய கத்தும் திமுக கொத்தடிமைகளுக்கு முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் கடும் கண்டனம். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே 14 வயதுடைய பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் 3 இளைஞர்கள் போக்சோ சட்டத்தில் பிடிபட்டனர். தமிழ்நாட்டில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமைகள் சர்வசாதாரணமாக நடைபெறும் நிலையில் அப்பா ஸ்டாலின் எப்போது நடவடிக்கை எடுப்பார் என மக்கள் கேள்வி. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே 14 வயது சிறுமியை காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை நடந்த ரவுடி போக்சோ வழக்கில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பொதுமக்கள் அதிர்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே மனநலம் குன்றிய இளம்பெண்ணிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட இளைஞர் பிடிபட்டார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. ஈரோட்டில் தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 9.5 கிலோ கஞ்சாவுடன் ஒருவர் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தங்கு தடையின்றி கிடைப்பது தினந்தோறும் அம்பலம். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே குடும்ப பிரச்சனையில் ஏற்பட்ட தகராறில் மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்த மருமகன். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த மனைவியை தன்னுடன் அனுப்ப மறுத்ததால் மாமியாரை கத்தியால் குத்தி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மருமகனுக்கு வலை வீச்சு. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உடலில் பல இடங்களில் காயங்களுடன் பெண் சடலமாக மீட்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் கொலை என்கிற நிலை மாறி தற்போது அடுத்தடுத்து கொலை நடைபெறுவதால் இதுதான் சட்டம் ஒழுங்கு சீராக இருக்கும் லட்சணமா முதல்வரே என்று மக்கள் கேள்வி. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே மது அருந்த பணம் தர மறுத்த தாயை அடித்தே கொலை செய்த மகன். மது என்ற அரக்கனால் இன்னும் எத்தனை குடும்பங்கள் சீரழியுமோ என மக்கள் கேள்வி. திண்டுக்கல் மாவட்டத்தில் தொடர் கொலைகள் அரங்கேறி வரும் நிலையில் கொலையாளிகளை பிடிப்பதில் விடியா ஸ்டாலின் அரசு காவல்துறை மெத்தனம் காட்டுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் குற்றங்களை தடுக்க வேண்டிய போலீசார் ஆழ்ந்த கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரிவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி அருகே திருமண மண்டபத்தில் 21 பவுன் நகைகளை திருடி காதலனுக்கு கொடுத்த கல்லூரி மாணவி உட்பட 4 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் கூட தடம் மாறி செல்லும் நிலையில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை மாநகர் முழுவதும் மக்களின் குடிநீர் தேவையை தீர்க்க கடந்த 2016ஆம் ஆண்டு புரட்சித் தலைவி அம்மா தொடங்கி வைத்த இலவச குடிநீர் திட்டத்தை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் முடக்கிவிட்டு தற்போது மெரினா கடற்கரையில் குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்து ஸ்டிக்கர் ஒட்டிய ஸ்டாலின் அரசு. அடுத்தவர் பெற்ற பிள்ளைக்கு பெயர் வைப்பதுதான் திராவிட மாடல் லட்சணமா முதல்வரே என மக்கள் விமர்சனம்.
வடசென்னை பகுதிக்குட்பட்ட கொடுங்கையூரில் நிறுவப்பட்ட வாட்டர் ஏடிஎம்களில் தண்ணீர் வரவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே சிஸ்டம் ஃபால்ட் என்று சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் கூறும் நிலையில் எதற்காக இந்த விளம்பரம் என்று மக்கள் கேள்வி. கொஞ்சம் சாப்பாடு தண்ணி கொஞ்சம் பிடிக்கலான்னு வந்தோம். ஒன்றுமே இல்லை, கரெக்டாக நிறைய சும்மா கேன் மட்டும் தான் இருக்குது. கேட்டால் சிஸ்டம் ஃபால்ட்டு, அந்த ஃபால்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மிஞ்சி போனால் ஒரு 1.5 மணி நேரம் கூட ஆகும். அப்போ நாங்கள் ஸ்டாண்டுக்காரங்க கஷ்டப்பட்டு வெயிலில் ஒரு சாப்பிட்டு தண்ணி கூட அதனால் குடிக்க முடியல. அப்போ என்னதான் ஆச்சு? அம்மா மினி கிளினிக், அம்மா சிற்றுந்து, நடமாடும் மருத்துவமனை வரிசையில் சொந்தமாக சிந்திக்க தெரியாத ஸ்டாலின் அரசு குடிநீர் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி இருப்பதாக மக்கள் விமர்சனம். அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் அதிமுகவின் மகத்தான திட்டங்களை முடக்கிவிட்டு வெற்று விளம்பரம் செய்து வரும் ஸ்டாலினுக்கு விரைவில் பாடம் புகட்டுவோம் என்று மக்கள் சூளுரை. திருப்பூரில் செயல்படும் மணமகள் மன்றத்தில் திமுக கவுன்சிலர் உட்பட பலர் பணம் வைத்து சூதாடும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் தொடங்கி சூதாட்டம் வரை சட்டவிரோத செயல்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நெல் குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படுவது விவசாயிகளுக்கு ஏமாற்றம்தான் என திமுகவின் கூட்டணி கட்சி தலைவர் விமர்சனம். தேர்தல் நெருங்கும் நிலையில் மக்களை ஏமாற்றி வரும் ஸ்டாலின் அரசை கூட்டணி கட்சியினரே அம்பலப்படுத்தி வருவதாக மக்கள் கருத்து. காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் பகுதியில் விபத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் புகார் கொடுக்க சென்ற அதிமுக நிர்வாகி மீது காவல் உதவி ஆய்வாளர் தாக்குதல் நடத்தியதால் அதிர்ச்சி. பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்க வேண்டிய காவல்துறை சமீப காலமாக ரவுடிகளை விட மோசமாக நடந்து கொள்வதாக பொதுமக்கள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசு பள்ளி மாணவர்கள் தலைமை ஆசிரியரின் உணவு பாத்திரங்களை கழுவும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பள்ளிகள் சீரழிந்து இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. அதிமுக அரசின் கனவு திட்டமான மின்சார பேருந்து திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டியதுடன் அத்திட்டத்தை முழுவதுமாக தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டதாக ஸ்டாலின் அரசு மீது மக்கள் குற்றச்சாட்டு. கமிஷன், கரப்ஷன், கமிஷன் என கொள்கை மாறாது கொள்ளையடிக்கும் திமுக மின்சார பேருந்து திட்டத்தை தனியார் மூலம் செயல்படுத்துவது ஏன் என மக்கள் கேள்வி. கும்பகோணத்தை தனி மாவட்டமாக அறிவிக்காமல் அலட்சியப்படுத்தும் விடியா திமுக அரசுக்கு மக்கள் கடும் எதிர்ப்பு. முதல்வருடனான சந்திப்பிற்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிருப்தியடைந்த மக்கள் கோரிக்கை மனுக்களை மகாமக குளத்தில் வீசி எறிந்தது ஸ்டாலினுக்கு எதிராக முழக்கம். தமிழகத்தில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கொடிக்கம்பங்களை அகற்ற பிறப்பித்த உத்தரவை முழுமையாக அமல்படுத்த வேண்டும். சாலையின் நடுவில் அமைந்துள்ள தடுப்புகளில் கொடிக்கம்பங்களை நடக்கூடாது என்றும் ஜூலை 2ஆம் தேதிக்குள் கொடிக்கம்பங்களை அகற்றாவிட்டால் ஆட்சியாளர்கள் நேரில் ஆஜராக நேரிடும் என்றும் எச்சரிக்கை. திருச்செந்தூர் கோவில் கும்பாபிஷேகம் திருப்பணிகளை முறையாக கண்காணிக்க ஆகம நிபுணர்களின் குழுவை நியமிக்க உத்தரவிடக் கோரி வழக்கு. பக்தர்கள் நிம்மதி தேடி கோவிலுக்கு வருகின்றனர், ஆனால் அங்கு அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வேதனை. அரசுக்கு அளிக்கப்படும் விண்ணப்பங்களை 30 நாட்களுக்குள் பரிசீலிக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியருக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க நேரிடும் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. அரசு விண்ணப்பங்களை பரிசீலிக்காததால் ஏராளமான பொதுநல வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகின்றன என நீதிபதி காட்டம். சென்னை பல்கலைக்கழகம் கிண்டி வளாகத்தில் விடிய அரசின் விளம்பர திட்ட பயிற்சி முகாமில் பேராசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட சுண்டலில் பல்லிகள் செத்து கிடந்த அவலம். பல்லி இருந்த சுண்டலை சாப்பிட்ட 10க்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி.
தமிழகம் முழுவதும் வரும் 25ஆம் தேதி பணி புறக்கணிப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு அறிவிப்பு. பணி பாதுகாப்பு, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெறும் போராட்டத்தில் 40,000 பேர் ஈடுபட உள்ளதாகவும் அறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வரும் 24ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடனும் நகரின் ஒரு சில பகுதிகள் மழைக்கு வாய்ப்பு என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான பால சாகித்ய புரஸ்கார் விருதுகளை அறிவித்தது சாகித்ய அகாடமி. ஒற்றை சிறகு ஓவியா என்ற நாவலுக்காக எழுத்தாளர் விஷ்ணுபுரம் சரவணனுக்கு பால சாகித்ய புரஸ்கார் விருதும், கூத்தொன்று கூடிற்று சிறுகதைக்காக எழுத்தாளர் லக்ஷ்மி ஹருக்கு யுவ புரஸ்கார் விருதும் அறிவிப்பு. வருகிற ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் 3000 ரூபாய் மதிப்பிலான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ் அமலுக்கு வருகிறது. 3000 ரூபாய் மதிப்பிலான பாஸ் மூலம் ஓராண்டு அல்லது 200 பயணங்கள் சுங்க கட்டணம் இல்லாமல் செல்ல முடியும் என்றும், கார் மற்றும் வேன்கள் மட்டுமே இதனை பயன்படுத்த முடியும் என்றும் அறிவிப்பு. பெர்லின் ஓபன் டென்னிஸ் போட்டியின் முதல் சுற்றில் ஜப்பான் வீராங்கனை நவோமி ஒசாகா அதிர்ச்சி தோல்வி. ரஷ்யாவின் சாம்சோனோவா அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம்.